அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இது ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முழுசாக சொல்லியாகணும், இல்லை சசிகலா கட்சின்னு சொல்லிடுவோம். ஏன்னா இவ்வளோ பெருசாக சுருக்கி சொல்ல முடியும். திமுக, அதிமுக, தாவேகா அப்படிலாம் சொல்ல முடியல, பெருசாக இருக்குது. ஸோ சசிகலா கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் கட்சிக்கு பஞ்சமே இல்லை, ஏகப்பட்ட கட்சி இருக்குது. அது புதிய வரவு சசிகலா கட்சி. என்ன கொடுமைன்னா, சசிகலா கட்சி ஆரம்பித்தது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பிப்ரவரி 24 நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு. அன்றைக்கி கொடி அறிமுகப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கி சின்னத்தை அறிவிச்சிட்டாங்க, ப்ளஸ் கட்சி பேர் அறிவிச்சிட்டாங்க. இதில் என்ன எனக்கு சிரிப்புன்னா, அந்த அம்மா அறிவித்த சின்னம் அந்த கட்சிக்கு தென்னந்தோப்பு. சொல்கிறாங்க, நாங்கள் மற்றவங்கள மாதிரி தனித்தனியாக இருக்க விரும்பலை, நாங்கள் ஒன்றா இருக்க போகிறோம், மக்களோட மக்களாக இருக்க போகிறோம். எங்ககிட்ட பல கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதை காட்டுவது தான், அதாவது நாங்கள் மக்களோடு இருப்பதை பிரதிபலிப்பதன் விளைவாகத்தான் தென்னந்தோப்பு சின்னம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே வேறு சொல்கிறாங்க, தனிமரம் தோப்பாகாது, தனியாக இருந்தால் கட்சியில் விளங்காது, ஒரு பெரிய நாங்கள் கட்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சிரிப்பாக இருக்குது. இந்த அம்மா தான் தனிமரமாக இருக்கிறாங்க. இதுக்கு தென்னந்தோப்புன்னு வச்சு தனிமரம் தோப்பாகாது, நாங்கள் பெரிய தோப்பு அப்படிங்கிறாங்க. இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் எடப்பாடி கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து விலகி போனவர் ஓபிஎஸ் திமுக இருக்கார். அவர்கிட்ட இருந்து விலகி போன செங்கோட்டையன் தாவேகா இருக்கார். இன்னும் கொஞ்சம் பேர் பிரிந்து போய் வேறு எங்கேயோ இருக்கலாம். ஆனால் எடப்பாடி கிட்ட இருக்கிற கட்சி ஒன்றும் கலகலத்து போன கட்சியாக இல்லை, பலவீனமான கட்சின்னு விமர்சிக்கலாமே தவிர அந்த கட்சி ஒன்றும் கலகலத்து போகல. அவர் ஒன்றும் தனியாக இல்லை. புதிய கட்சி தொடங்க போகிறன்னு அறிவித்த ஓபிஎஸ் திமுக இருக்கார். உங்களுடைய அக்காள் மகன் டிடிவி தினகரன் அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார். என்ன கொடுமைன்னா, உங்கள் பக்கம் உங்கள் குடும்பம் கூட இல்லை. உங்களை நம்பி, அதாவது உங்களால் வாழ்க்கை பெற்று வளமான நூற்றுக்கணக்கான கோடிகளை வைத்துக்கொண்டு அதனுடைய மொத்த சுவையும் சுவைத்து கொண்டிருக்கிற குடும்பத்தினர் கூட உங்கள் பக்கத்தில் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க நான் தனிமரம் இல்லை தோப்புங்கிறீங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்களா?